தவக்கோலத்தில் இருக்க நீங்களா இந்த பாவத்தை செய்றீங்க? இதுக்காகவே அலையற பைரவம் கிட்ட இதை கொடுத்தா எனக்கு $1,00,00,000 கிடைக்கும். $1,00,00,000 எல்லாத்தையும் துறந்து நீங்களா இந்த அப்பாசி கடுமையாயிட்டீங்க. நான் புத்த விட்டு இல்ல, இதெல்லாம் வேண்டாம். உனக்கு தெரிஞ்சிருக்கும். உன் பலத்தை நான் பார்த்துட்டேன், என் பலத்தை நீ பார்க்க வேண்டாம். ஒரே ஒரு சான்ஸ் கூட. மரியாதையா அந்த பொட்டியை கொடுக்க போறியா இல்ல உயிரை கொடுக்க போறியா? அங்கே புத்த சிலை இருந்தது, அது புனிதமான இடம். அதனால நீ கொடுத்த, நான் வாங்கி. மரியாதையா பொட்டியை கொடு. வெற்றி தானே வேணும். ஆமா கொடு. ஏன் நீதான் எடுத்துக்கணும். ரொம்ப அவசரப்பட்டியே.
முருகன் இல்லைங்க, என் பேர் ராஜு, நான் அவளுடைய தம்பி. ஓ, நீதானா? என்னை இந்த கதிக்கு ஆளாக்கினானே அந்த நண்பன் எங்கே இருக்க? வாங்க. நண்பா, என்ன இது? சீக்கிரம் பண்ணி கொண்டு வா. நண்பா, நண்பா, என்னப்பா? அப்பா, நண்பா, இது என்ன மிருகவரி? இப்படியா ஒரு உயிரை துன்புறுத்துவது? தப்பா நினைக்காதீங்க, பாதுகாப்புக்காகத்தான். அதுவும் இந்த புனிதமான இடத்துல என் கை இவர் மேல படவே இல்லை. எங்கே இருந்தால் என்ன, இன்னொரு உயிரை வளைத்தா உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ஏன் ஒரு உயிருக்காகவா? நிச்சயமா இல்லை. இந்த உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான உயிர்கள் அநியாயமா அழிஞ்சு போகாம தடுக்க. நண்பா, சுட சுடத்தான் தங்கம் சுத்தமாகும், வெட்ட வெட்டத்தான் மரம் வளரும். அதுபோல இந்த கெட்ட நிகழ்ச்சிக்கு பின்னாவது நீ திருந்தினால் போதும் நண்பா. ஐ ஆம் சாரி. ராஜ், இந்த ஆராய்ச்சி ஒரு அழிவு சக்தி. இருந்தாலும் உன் அண்ணன் ஏன் என் கையில் கொடுத்து வைத்தார் தெரியுமா? மீண்டும் ஆராய்ச்சி செய்து இது ஆக்க சக்தியாக மாற்றத்தான். இது எதிரிகளின் கையில் சிக்கினால் உலகத்திற்கே ஆபத்து. இதை உன் அண்ணனிடம் சேர்ப்பித்து விடு. போ, உன் முயற்சி வெற்றி பெற புத்தனை வேண்டுகிறேன். புத்தம் சரணம் கச்சாமி. விமலா, நான் சொல்றதை கேளு. இதுல எக்ஸ்போ நடக்கிற ஒசாக்காவுக்கு 2 பிளேன் டிக்கெட் இருக்கு. இதுல $1000 இருக்கு. இந்த பையில உங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ், ஹோட்டல் சாவி எல்லாம் இருக்கு. நீங்க 2 பேரும் உடனே எக்ஸ்போவுக்கு புறப்படுங்க. அந்த கூட்டத்துல உங்களை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. புறப்படுங்க. லில்லி, யாருமே இல்லாத இந்த நேரத்துல எங்களை வெளியே அனுப்புறியே, உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா? உயிரே போறதா இருந்தாலும் கவலை இல்லை. இனிமே நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறதே ஆபத்து. லில்லி, இந்த காட்டு மிருகங்களுக்கு மத்தியிலும் கருணை உள்ளத்தோட நீ செய்யற இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுனே தெரியலம்மா. கைமாறா? எனக்கா? எனக்கு அது தேவையில்லாத ஒண்ணு. நான் ஒரு அனாதை. நான் சிரிச்சா சிரிக்கவோ, அழுதா ஆறுதல் சொல்லவோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி சொல்லாது லில்லி. நீ ஒரு பசுந்தளிர், பூத்து குலுங்கி காய்ச்சி கனிஞ்சி வாழ்க்கையை குறையே இல்லாம அனுபவிக்க வேண்டியவ. இல்ல விமலா, இல்ல, அது என்னால முடியாது. என்னால வாழவே முடியாது. ஏன் முடியாது? நல்ல துணையோட 4 பேர் ஆசையோட நீ வாழத்தான் போற. நல்ல துணையோடவா? ஆமா விமலா, நல்ல துணை. ஆனா யாருக்குமே கிடைக்க முடியாத துணை. எனக்கு மட்டும் எங்க கிடைக்க போகுது? ஓ, அப்படி ஒரு ரகசியம் வாழ்க்கையில இருக்கா? லில்லி, நீ சரின்னு சொல்லு. நீ விரும்புற அதே துணையோட நான் உன்னை வாழ வைக்கிறேன். யாராலையும் முடியாது. அது ஒரு பகல் கனவு. அப்படின்னு நீயே என் முடிவு கட்டிக்கணும்? லில்லி, உன்னை அடையறதுக்கு கொடுத்து வச்ச அந்த புண்ணியவான் யாரு? அதை நினைக்கவோ சொல்லவோ எனக்கு அருகதை கிடையாது. நான் ஒரு பேராசக்காரி விமலா, பேராசக்காரி. சொல்லு லில்லி, யார் அவரு? சும்மா சொல்லு, பயப்படாம சொல்லுமா. சொல்றேன். இத்தனை நாளா மூடி மறைச்சு வச்சுக்கிற உண்மையை சொல்றேன். என் உள்ளத்துல குடியிருக்கிற அந்த உத்தமர் ராஜ். என்னது, ராஜுவா? ஆமா, ப்ரொஃபசர் முருகனோட தம்பிதான். ஏ, ஆச்சரியமா இருக்கா? இல்ல, ஆனந்தமா இருக்கு. அடி கள்ளி, அங்க இங்க சுத்தி கடைசியில் என் வீட்டுக்கு அவர் ஆசைப்பட்டுட்டியா? அதுவும் சாதாரண ஆசை இல்ல, நடக்க முடியாத ஆசை. அட பைத்தியம், நிச்சயமா நடக்கும். நானே நடத்தி வைக்கிறேன். என்ன வாழ வச்ச உன்னை வாழ வைக்க வேண்டியது என் கடமை. விமலா, உன் வாழ்வுக்கு விலை என் உயிர் தானே சொன்னாலும் இந்த விமலா அந்த உயிரையே கொடுக்க பின் வாங்க மாட்டா. என் மேல ஆணையா சொல்றேன். உன் உயிரை தூசா மதிச்சு எனக்கு உருவாக்கி தந்திருக்கே அந்த உன்னதமான வாழ்க்கையின் மேல ஆணையா சொல்றேன். ஐயோ விமலா, அப்படி எல்லாம் சத்தியம் செஞ்சிடாது. ராஜு எனக்கு நிச்சயமா கிடைக்காது. உனக்கு ராஜுக்கு நிச்சயமா கல்யாணம். கொஞ்சம் பேச விடு. எனக்கு முருகனுக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஐயோ விமலா, நான் சொல்றது கேளு. நான் சொல்றத நீ கேளு. வா முருகன், வரப்பேன். இல்லை, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்.
சந்தர்ப்பம் வரட்டும், இதற்கு கைமாறு செய்தே தீரும். பரவாயில்ல, நீங்க சீக்கிரம் புறப்படுங்க. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வரோம். குட் பை. குட் பை. குட் பை. நாங்க வரோம். நீதான் எனக்கு வேணும். ஆமா, நீ மட்டும்தான் எனக்கு வேணும். இனியாவது அமைதியாயிரு. அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். மரகத மலர்விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி. மரகத மலர்விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி. நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம், நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம். என் நெஞ்சில் தந்தேன் ஓரிடம். ஆஹா அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். குறுநகை கோலத்தில் தாமரை, கோடை காலத்து வான்மழை. குறுநகை கோலத்தில் தாமரை, கோடை காலத்து வான்மழை. கார்த்திகை திங்களில் தீபங்கள், கார்த்திகை திங்களில் தீபங்கள். கண்ணில் தோன்றும் கோலங்கள். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். அறுசுவை நிரம்பிய பால் குடம், ஆடும் நடையே நாட்டியம். அறுசுவை நிரம்பிய பால் குடம், ஆடும் நடையே நாட்டியம். ஊடல் அவளது வாடிக்கை, ஊடல் அவளது வாடிக்கை. என்னை தந்தேன் காணிக்கை. ஆஹா அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம். தழுவிடும் இனங்களில் மானினம், தமிழும் அவளும் ஓரினம். அவள் ஒரு நவரச நாடகம்.
ஹலோ, ராஜு ஹியர். ஹலோ, மிஸ்டர் ராஜுவா பேசுறது? ஆமா, ராஜு தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் லில்லி பேசுறேன். உங்க அண்ணன் முருகனையும் விமலாவையும் தப்பிக்க வச்சுட்டேன். அப்படியா? லில்லி, எங்க அவங்க இப்ப? நீங்க உடனே புறப்பட்டு கின்சா ஏரியாவுக்கு வாங்க. எங்க அது? அதான் கின்சா தெரு. மத்ததெல்லாம் நேர்ல சொல்றேன். ஓகே லில்லி, இந்த உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நான் என்ன கைமாறு செய்தாலும் உதவிக்கு இடே ஆகாது. கண்டிப்பா வந்தவன். நானும் வரேன். நானும் வரேன். லில்லி, பயப்படாத. உன்னை நான் சுட்டிட மாட்டேன். நீ என்கிட்ட வாங்கின பணத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்ட. அண்ணன் தம்பி 2 பேரும் என்கிட்ட ஒப்படைக்க போறேன். ஆமா, ராஜுவை எங்க வர சொன்ன? கின்சா தெரு. போன் பண்ணிச்சா லில்லி? இங்கே வர சொல்லிச்சு. ஆமாப்பா, இதே கின்சா ஸ்ட்ரீட் தான் வர சொன்னான். இந்த கூட்டத்துக்குள்ள லில்லி எங்க போய் தேடுறது? கொஞ்சம் வழி விடுப்பா. தியேட்டர் டிஓகே வைவோ. அதோ லில்லி. பொம்மை, இன்னொரு பொம்மை. கரெக்ட். எஸ், ஆமா. ஹாய் ஹாய். மரமண்ட என்ன போட்டு போறேன்னு தெரியுங்க. கட்சியை விட்டுட்டு போறீங்கன்னு சொல்றேன். வாங்கிக்க ஐயா, உங்க கட்சிவுங்க வாங்கிக்க. என்ன சொன்னால் கேட்க மாட்டேன்றாரு. வாங்கிக்க போடா. கட்சியும் கிடந்தாங்க, என்னையும் கிடந்தாங்க. ஏமாத்திட்டு போயிட்டாடே. அடாடாடா லில்லி, லில்லி. அண்ணே, அண்ணே, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? அண்ணே, இங்க பாத்தீங்களா? கர்ச்சீப் கீழே கடந்துருச்சு. நான் எடுத்துக்கிட்டேன் வழக்கம் போல. ஆமா, உங்க அண்ணன் முருகன் எக்ஸ்போ 70 இருக்காப்லையா? இப்படிக்கு லில்லி. நீங்க வேணா படிச்சு பாருங்க. எங்க என்னது? கவலைப்படாத, அவ எங்க வர சொல்றாளோ அங்க நான் போகணும். அப்பா, அதோ பாரு, எவ்வளவு கார்கள் பாத்தியா? கொஞ்சம் கூட மன்னிச்சிருக்க, எடுக்கிற பழக்கம் எனக்கு. ஆமா,
லெனின். ஐயோ ஐயோ மன்னிச்சிருக்க மன்னிச்சிருக்க. பொம்பளைக்கு நீங்க மேல உட்காந்துக்கலாம், நான் கீழே உட்காந்துக்கிறேன். முடிஞ்சா கொஞ்சம் சாஞ்சுக்கிட்டா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா முடியல. ஏய், இங்க இருக்க. எங்க தூக்கிட்டு தான் போங்க. அங்க பாத்தீங்களா? நாம அந்த பக்கம் போய் தேடுவோம். வா. 過ぎた楽しい日を数え生まれた国を思い出すそろそろ家へ帰りたい乙姫様にお願いしよう別れがつらい乙姫が彼に送ったஅதோ பார், கார் கிட்ட அப்படி இப்படி உலாவிட்டு இருக்கானே, அவன் தான் விஞ்ஞானி பைரவன். நம்ம தான் தேடிட்டு இருக்கான். பரவாயில்ல. அரே, இத பார், இத பார், இங்க 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 இதே மார்க்கண்டன் நம்ம தேடிக்கிட்டு பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான் பாரு. ஆமா. அரே, அதோ பாரு, தூரத்துல அண்ணன் போயிட்டு இருக்காரு பத்தியா? அவசரமா போறாரு. எல்லாரையும் பார்த்தாச்சு. வா வா வா. வாங்க வாங்க. நில்லுங்க நில்லுங்க. இதோ வந்தேன் இதோ வந்தேன் வந்தேன் வந்தேன். உங்களுக்கு வச்சுக்கோ. அதோ ஏதோ ஏதோ அண்ணே அண்ணே எங்க போனீங்க? அதோ அண்ணே அண்ணே கண்ணு கட்டிங்க, கண்ணாடிக்குள்ள போறீங்களே அண்ணே, அவரை விடுங்க. என்னங்க இது? வைக்க பொருள போய் குண்டூசிய தேடுற மாதிரி தேடிக்கிட்டு மயக்கம் வராதுதான் பாக்கி. அண்ணே 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 ஐயா ஐயா. என்ன என்ன? அண்ணனை பார்த்தேன்னே. எங்க? ஆமாண்ணே. எங்க பார்த்த? இந்த மாதிரி தான் ஒரு ஜோடியோட போயிட்டு இருக்காரு. அங்க பாருங்க அண்ணே. 腕に重たい玉手箱パッと開ければ白煙哀れな哀れな浦島さんたちまち白髪のおじいさんஅம்மாடி, என்ன கூட்டம் என்ன கூட்டம்! இந்த ஜனக்கடல்ல உங்க அண்ணனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐயா, ஐடியா வந்தாச்சு. என்னது? கொஞ்ச நேரத்துல பாரு, எல்லாரும் நம்மையே சுத்திட்டு இருக்க போறாங்க. உலகம் 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 அழகு கலைகளின் சுரங்கம் பருவச் சிலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா காலமே ஓடிவா காதலே தேடிவா. பூமி
ஓடிவா காதலே தேடிவா தேவையை முடிப்பது இரு நெஞ்சம் அதில் தேவையை முடிப்பது இரு நெஞ்சம் ஓடிவா காதலே தேடிவா. ஏன் நின்னுட்டீங்க? என் தம்பி ராஜுவோட குரல் மாதிரி இருக்கு. உங்க தம்பி குரலா? ஆமா. அழகு கலைகளின் சுரங்கம் பருவத்திலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா கலைகளின் சுரங்கம் பருவத்திலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா அது சொல்லும் வண்ணம் துள்ளி செல்லும் உடல் வேண்டும் காலமே ஓடிவா காதலே தேடிவா அழகு கலைகளின் சுரங்கம் பருவத்திலைகளின் அரங்கம் காலமே ஓடிவா காதலே தேடிவா அழகு கலைகளின் சுரங்கம் பருவத்திலைகளின் அரங்கம் காலமே
போயிட்டு வந்துரு. என்னங்க இது இப்படி ஆயிடுச்சு? இங்கே இருங்க, நான் வந்துட்டேன். பார்முலாவை நீங்களே சொல்லணும். இல்ல, இந்த மிஷன் சொல்ல வைக்கும். ஜென்டில்மேன், ஸ்கேட்டிங் விளையாடுபவரோடு மற்றும் சில நண்பர்கள் புதுமையான முறையில் மோதுவார்கள்.
லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இதுவரை வெறும் கையோடு மோதிய அவர்கள் இப்போது கத்தியோடு மோதப் போகிறார்கள். இதுதான் என் கடைசி முயற்சி. நீ பார்முலாவை சொல்லல, உன்னை கொன்னாவது என் வெறிய தீர்த்துக்குவேன். ஆமா, இப்பவே அவருக்கு ரொம்ப வெறி பிடிச்சிருக்குது. சொல்லு சொல்லு சொல்லு. மிஸ்டர் முருகன், உடனடியாக அந்த ஃபார்முலாவை நீங்களா சொல்லல, வந்திருக்கிற உங்க தம்பி உடம்புல இந்த ஊசி பாயும், வலிப்பு வரும். வலிப்பு வரும், நரம்பு தெரிக்கும், துடி துடிச்சு சாவாமோ தம்பி. Ladies and gentlemen, now for the final thrill of the day, introducing to you the one and only champion on roller skates.
அண்ணே, தம்பி, நீங்க அவ்வளவு சொல்லி உங்க தம்பி கேட்கலையே, இப்ப என்னங்க அவசரம்? மறுபடியும் வெளிநாடு பரப்பாரு. உலகம் சுத்துறதுக்காக பொறுத்தாங்க. ஒரு சில பகுதிகள் தான் அவங்களால பார்க்க முடிஞ்சுதான், மற்ற பகுதிகளும் பார்க்கலைங்களாம். போகட்டுமே, பலனோட வரட்டும், பிறந்த மண்ணுக்கு பயன்படுத்தும். அதானே? என்னங்க அங்க பாருங்க.